வணக்கம் மக்களே. Samsung Galaxy A27 5G இந்த மொபைலை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ குயிக்காக ஃபஸ்ட் இதோட கேமரா செட்டப்ஸை வந்து பார்த்துடலாம். ரியர் சைடில் ஒரு கேப்சூல் மாடியூலில் வந்து 3 கேமரா செட்டப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதோட மெயின் கேமரா அப்படின்னு பார்த்தோம்னா 50 மெகா பிக்சலுக்கான ஒரு மெயின் கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மெயின் கேமராவில் உங்களுக்கு ஓஎஸ்மே வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மெயின் கேமரா யூஸ் பண்ணி நீங்கள் 4K ரெக்கார்டிங் 30 FPSல வந்து பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறது போல் சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா 5 மெகா பிக்சலுக்கான ஒரு அல்ட்ரா வைட் லென்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. மூணாவது வந்து ஒரு 2 மெகா பிக்சலுக்கான மேக்ரோ லென்ஸும் பார்க்க முடியுது. கூடவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃப்ளாஷ் லைட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் வந்து பஞ்ச் ஹோல் செட்டப்பில் 12 மெகா பிக்சலுக்கான ஒரு செல்ஃபி கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே நீங்கள் 1080 பிக்சலில் வந்து ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும் 30 FPSல அப்படின்னு சொல்லி நம்மளால் பார்க்க முடியுது. நெக்ஸ்ட்டு இந்த மொபைலில் 5000 mAhக்கான பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. கூடவே வந்து 25 வாட்ஸுக்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. இது ஒரு சாம்சங் மொபைல் அப்படிங்கிறனால உங்களுக்கு அவுட் ஆஃப் த பாக்ஸ் வந்து சார்ஜர் கொடுக்க மாட்டாங்க. ஸோ சார்ஜர் வந்து நீங்கள் வந்து தனியாக தான் வாங்கிக்கணும். பட் USB கேபிள் வந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க. அடுத்ததாக இந்த ஏ சீரியஸில் முக்கியமாக நோட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மொபைல் உங்களுக்கு One UI 8.5ல ஆண்ட்ராய்ட் 16 பேஸ் பண்ணி வருது. மிக மிக முக்கியமான விஷயம், இதில் 6 இயர்ஸ்க்கான ஓஎஸ் அப்டேட் ப்ளஸ் 6 இயர்ஸ்க்கான செக்யூரிட்டி அப்டேட்டுமே வந்து கொடுக்குறாங்க. ஸோ சாம்சங் மொபைல் யூசர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒவ்வொரு மொபைலையும் வந்து லாங் டைமில் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி இப்போ வரக்கூடிய மோஸ்ட் ஆஃப் த சாம்சங் மொபைல்ஸில் வந்து இந்த மாதிரியான 6 இயர்ஸ்க்கான அப்டேட் வந்து கொடுக்குறாங்க. நீங்களும் ஒரு சாம்சங் லவர், நீங்களும் வந்து எதனா ஒரு ஓல்டு சாம்சங் ஃபோனை வந்து இப்போ வரைக்கும் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா என்ன மாடலை வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்ததாக இந்த மொபைல் ஸ்னாப்டிராகன் 6th Gen 3 ப்ராசஸர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு மல்டிடாஸ்கிங் ஆகட்டும், டே டு டே ஆக்டிவிட்டிஸ் ஆகட்டும், ஒரு நார்மல் பர்ஃபார்மன்ஸ் வந்து உங்களால் பார்க்க முடியும். நீங்கள் கேமிங் அப்படின்னு வந்து பார்க்குறப்ப கேமிங்கில் வந்து ஒரு பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்க முடியாது, ஒரு டீசெண்டான பர்ஃபார்மன்ஸ் வந்து நீங்கள் எதிர்பார்க்கலாம். கேமிங்காக வந்து இந்த ஃபோனை சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணிடுறது நல்லது. அடுத்தது டிஸ்பிளே அப்படின்னு வந்து பார்க்குறப்ப ஒரு பெரிய டிஸ்பிளே 6.7 இன்ச்சுக்கான ஃபுல் HD ப்ளஸ் சூப்பர் ஆம்லெட் டிஸ்பிளே வந்து 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட வந்து கொடுத்துருக்காங்க. கூடவே முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இதில் வந்து கொரில்லா கிளாஸ் விக்டஸ் ப்ளஸ் ப்ரொடக்ஷன் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து தவறுதலாக மொபைலை கீழே போட்டீங்க அப்படின்னா வந்து மொபைலோட ஸ்க்ரீனுக்கு எந்த விதமான பாதிப்பு ஏற்படாது அப்படிங்கிறது போல கிளைம் பண்றாங்க. சாம்சங் A27 மொபைல் உங்களுக்கு 7.8 mm திக்னஸோட 200 கிராம்ஸ் வெயிட்டோட கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட ஓரளவுக்கு லைட் வெயிட்டான ஃபோன் தான். கலர் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு வந்து பார்க்குறப்ப உங்களுக்கு 3 கலரில் வந்து அவைலபிளாக இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பிளாக், ரெண்டாவது வந்து லைட் பிங்க், மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா லைட் க்ரீன். ஸோ 3 கலருமே வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு நல்லா தான் இருக்குது. உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். டிசைன் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா நார்மலான பாக்ஸ் டைப் டிசைன் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் பாடி தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ரைட் சைட் ஆஃப் த மொபைல் அப்படின்னு வந்து பார்க்குறப்ப நம்மளுக்கு வந்து ஒரு பவர் பட்டன் ப்ளஸ் ஒரு வால்யூம் பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பவர் பட்டன் மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சூப்பர் ஆம்லெட் டிஸ்பிளே கொடுத்துருந்தாலும் நீங்கள் சென்சார் வந்து பார்த்தீங்கன்னா சைட் மவுண்டட் தான் வந்து கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைட் ஆஃப் த மொபைல் அப்படின்னு வந்து பார்க்குறப்ப உங்களுக்கு சிம் ஸ்லாட் இருக்குது. நீங்கள் சிம் இல்லை சிம் ப்ளஸ் மெமரி கார்டு வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். அப் டு 2 TB வரைக்கும் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது போல் நம்மளால் லீக்ஸ் எல்லாமே வந்து பார்க்க முடியுது. பாட்டமில் வந்து பார்க்குறப்ப உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைப் சி போர்ட் கொடுத்துருக்காங்க, ஒரு மைக் கொடுத்துருக்காங்க, ஒரு ஸ்பீக்கர் கிரில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்பீக்கர் அப்படின்னு சொல்கிறப்ப இங்கே வந்து இவங்க சிங்கிள் ஸ்பீக்கர் மட்டும் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரே ஒரு மைக்ரோஃபோன் ஆப்ஷன் மட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மொபைல் LPDDR5X UFS 3.1 ஸ்டோரேஜோட வருது. 3 ஸ்டோரேஜ் ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 6+128, 8+128, 8+256 GB அப்படின்னு சொல்லிட்டு 3 வேரியண்ட்ல வந்து அவைலபிளாக இருக்குது. ப்ரைசிங் அப்படின்னு பார்க்குறப்ப இதோட பேஸ் வேரியண்ட்டான 6+128 GB வேரியண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 33,000க்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைசிங் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு பேங்க் டிஸ்கவுண்ட்ஸ்லாம் போக நீங்களால் வந்து பார்த்தீங்கன்னா 29,000ல் வந்து வாங்கிக்க முடியும். அதாவது வந்து 3,000 rupees பேங்க் டிஸ்கவுண்ட் வந்து கொடுக்குறாங்க அப்படிங்கிறது போல் சொல்லியிருக்காங்க. இந்த மொபைல் கரண்ட்லி உங்களுக்கு வந்து ஃப்ளிப்கார்ட்டில் வந்து அவைலபிளாக இருக்குது. வேணும் அப்படின்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். மற்ற 2 வேரியண்ட்டோட ப்ரைசிங் அப்படின்னு பார்க்குறப்ப 8+128 GB வேரியண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 35,000க்கு அவைலபிளாக இருக்குது. லாஸ்ட் வேரியண்ட்டான 12+256 GB வந்து பார்த்தீங்கன்னா 40,500 rupeesக்கு வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் உங்ககிட்ட இருக்கிற பேங்க் ஆப்ஷன்ஸ், கார்டு ஆப்ஷன்ஸ் வந்து செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அப் டு 3,000 வரைக்கும் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஃபைனலாக இந்த ஃபோன் யாருக்கு ஓகே அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு டீசெண்டான பர்ஃபார்மன்ஸ் உள்ள டே டு டே ஆக்டிவிட்டீஸ்க்காக கொஞ்சம் மல்டிடாஸ்கிங் பண்ணக்கூடிய மொபைல் வந்து நான் எதிர்பார்க்குறேன். கொஞ்சம் ஒரு நல்ல கேமரா செட்டப் வேணும், அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீசெண்டான பேட்டரி லைஃப் வேணும் அப்படின்னா இந்த மொபைல் வந்து நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ப்ராசஸர் அப்படின்னு வந்து பார்க்குறப்ப ரொம்ப மோசமான ப்ராசஸர் அப்படின்னு சொல்ல முடியாது, ஒரு டீசெண்டான ப்ராசஸர் வந்து கொடுத்துருக்காங்க. கேமராமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 50 மெகா பிக்சலுக்கான ஒரு ரியர் கேமராவும், அது மட்டும் இல்லாமல் 12 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமராவும் கொடுத்துருக்காங்க. ஸோ கேமராவும் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்ல கேமரா செட்டப்ஸ்னே வந்து சொல்லலாம். உங்களுக்கு பேட்டரி 1 டே மட்டும் தான் வரும், 5000 mAh பேட்டரி மட்டும் தான் வந்து கொடுத்துருக்காங்க. மற்றபடி
மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டோரேஜ் ஆப்ஷன்ஸ் நல்லா கொடுத்துருக்காங்க. ஸோ ஓஎஸில் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக உங்களுக்கு 6 இயர்ஸ்க்கான அப்டேட் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மொபைலில் உள்ள பாசிட்டிவான விஷயங்கள். ஸோ இந்த மொபைல் உங்களுக்கு தேவை அப்படின்னா எகைன் ஃப்ளிப்கார்ட்டோட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த மொபைலை பற்றின உங்களோட ஒப்பீனியனை வந்து மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.